அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம மண் சட்டியில் சாப்பாடு செய்ய போகிறோம். நாம் முத மண் சட்டி எடுத்தா இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சோம்னா சின்ன சின்ன துவாரங்கள்லாம் நின்றுக்கும், கசிவுத்தன்மை இருக்காதுங்க. மண் சட்டியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சாப்பாடு வெந்துருச்சிங்க. இப்போ நம்ம வடிக்க போகிறோம். நம்ம இதுக்கு அளவு கிடையாது. அரைப்படி அரிசிக்கு நம்ம மண் சட்டி வழியாகவே நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். நாம் அந்த கஞ்சி வடித்து குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மண் சட்டியில் சமைப்பதற்கு ரொம்ப பொறுமை அவசியம். அந்த காலத்தில் இப்படி தான் சமைச்சாங்க முன்னோர்கள். உண்மையிலேயே அவங்கெல்லாம் சிங்க பெண்ணுங்க தான். இப்போல்லாம் நம்ம குக்கரில் சமைக்கிறோம், கஞ்சியை வடிப்பதில்லை. இந்த மாதிரி மண் சட்டியில் நாம் சாப்பாடு செய்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இப்படி நாம் சாப்பாடு செஞ்சுக்கலாங்க. கிராமத்தில் விறகு இருக்குது, அடுப்பு இருக்குது. எந்த நேரம் வேணாலும் நாம் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சுக்கலாம். சாப்பாடு வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்நேரமும் இதுலேயே வச்சுக்கலாம். சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நாம் தண்ணீர் சேர்த்து வச்சிட்டா பழைய சோறு ரொம்ப அற்புதமாக இருக்கும் மண் சட்டி சாப்பாடு. இப்போ சாப்பாடு நம்ம வடிக்க போகிறோம். பாருங்க, மண் சட்டி சாப்பாடு வடித்தாச்சு. இதுதாங்க ஆப்பை. நம்ம தேங்காய் தொட்டி எடுத்து 5 நாள் ஊற வைக்கணும். ஊற வச்சு இப்படி சீவி துவாரம் இட்டு ஒரு மூங்கில் இந்த மாதிரி செதுக்கி நம்ம ஆப்பை செய்வாங்க முன்னோர்கள். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரி அது பழமொழி. அது இதுதாங்க. நாம் ஒரு ஆப்பை சாப்பாடு எடுத்து கஞ்சியில் கலந்துக்கிறோம். சிறிதளவு உப்பு சேர்த்து நாம் கஞ்சி குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நல்லா பசி எடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. டாக்டர் கஞ்சி குடிக்க சொல்லிட்டாங்கன்னு நாம் கஷ்டப்பட்டு நாம் குடிப்போம். நாம் ஈஸியாகவே குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சூடாக இந்த மாதிரி கலந்து வச்சா அவ்வளோ நல்லதுங்க.